படிச்சா நல்ல வேலைக்கு பேரு உள்ள படிப்பு இல்லைன்னா சொந்தமாக வண்டி எடுத்து நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. நானும் 10 ரூபா சம்பாதிக்கணும், ஓனர் 10 ரூபா சம்பாதிக்கணும். வண்டியில் மெயின் செலவு டீசல் திருட்டு பண்ணாக்க வேற எந்த திருட்டும் இல்லைக்கா. வாண்டிக்கிட்டே காவலுக்கு உட்காந்துருக்கணும். ஊர்பட்ட வட்டி 10 லட்சத்துக்கு 4.25 லட்சம் வட்டி போட்டுருக்காங்க எனக்கு பிக்கப்புக்கு. அது இந்த சென்னையிலலாம் முக்காவாசி பெட்ரோல் பங்க்ல டிரைவருக்கு பாத்ரூம்னு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. காருக்காரன் 3000 4000 டீசல் அடிக்கிறான். வணக்கம் சார் சொல்லி பாத்ரூம் திறந்து கார் டிரைவருக்கு திறந்து மாட்டேங்கிறாங்க. 20,000 டீசல் அடிக்கிறது. அதெல்லாம் வேதனையா இருக்கும். சாப்பாடு நீங்களே சமைச்சுப்பீங்க? கண்டிப்பா. ப்ரூதூள் போட்டு பண்ணி ஏதோ சார் முதலமைச்சர் சார் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். என்னுடைய வேண்டுகோள், சின்ன வேண்டுகோள். முக்காவாசி டிரைவருங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, காவாசி டிரைவருங்க எதிர்ப்பாங்க. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா, நல்லா இருக்கேன். காண்ட முனையத்தில் உங்களை பற்றி தெரியாத ஆளே இல்லை. நீங்கள் லாரியில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். ஆமாக்கா. உங்கள் ட்ரக்கோட ஜேர்னிலாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. ஆண்ட முனையத்தில் ஜம்முன்னு போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் தான். கடைசியாக கன்னியாகுமரி பிடிச்சி போச்சு. கன்னியாகுமரியை ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கேன்க்கா. சரி சரி, என்ன வண்டிலாம் வச்சிருக்கீங்க? நம்ம பிக்கப்பு வீட்டில் 4 டாடா ஏசி. அது ஒன்றும் லோடு இல்லை. நம்ம ஓனர் எஃப்ஆர்ஐட்டில் தான் ஃபுல்லாக லோடு எடுக்கிறாப்புல. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் டைமிங் தான். வேற நான் உங்கள் யூடியூப்லாம் எப்படி இருக்கு? அப்படியே போகுதுக்கா. தான் குக்கிங் வீடியோலாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? குக்கர்லாம் வெடிக்க வச்சு வாங்கிட்டீங்க. இங்க இருந்து தூங்காம மாடி ஓட்டு போறோமா, அவசரத்துல சாப்பாடு செய்யறோம். ஏதோ அப்படி நம்ம தெரிஞ்ச மாதிரி சாப்பாடுக்கா அடைச்சிக்கிது வெடிச்சு போகுது. இப்போ நீங்க ஓனர் கிட்ட வண்டி ஓட்டுறீங்களா? ஆமாக்கா. அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கா இல்ல ஓன் வண்டி வச்சு ஓட்டணும்? ஓனர்ட்ட ஓட்டுறதா பெனிஃபிட். எதுனாலன்னு சொல்லுங்க. ஆமா, முதல் போடாம ஈஸியா சம்பாதிக்கிறோம்ல. நம்ம எந்த முதல்ல என்ன கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. தூங்காம ஓட்டணும், அது ஒன்று மட்டும் தான். அப்புறம் போற வர இடத்துல கொஞ்சம் திட்டுறாங்க, கொஞ்சம் திட்டாம பெரிய வண்டியை கண்டா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பரவாயில்ல பாவம் கஷ்டத்துல வர்றாங்க, கொஞ்சம் ஒதுங்கி போவோம். இவங்களே கார்காரங்களா குறுக்க வர்றாங்க. கார்காரங்க அடிச்சா பிரேக் அடிச்சா நின்றோம். எங்க லாரி 30-40 ஏறி வரும். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் கார் வச்சிருக்கேன், பெரிய கெத்து, கோடி ரூபா வச்சிருக்கேன் சொல்லி இவங்களே வர்றாங்க. அப்புறம் லாரிக்காரங்க மேல தப்பு சொல்றது. நைட் நேரத்துல என்ன அன்சேஃப்டிலாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? எங்கிட்ட ஓகே, அங்கிட்ட அசாம் அந்த மணிப்பூர் லைன் தான் ரொம்ப திருட்டு ஏரியா. ரொம்ப பார்த்து டீசல் திருட்டு டீசல் தான் நிறைய திருட்டு நடக்குதுங்க. ஷோரூம்ல ஒரு கவர் மாதிரி பண்ணி பேக் பண்ணி விடலாம். ஒரு டீசலுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி பெரிய இரும்பு மாதிரி போட்டு ஃபுல் கவர் பண்ணி திருடாத அளவுக்கு பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டேன்றாங்க. அது ஏன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எஃப்ஆர்ஐட் மூலியமா சொல்லி டீசல் திருடாத அளவுக்கு. ஏன் எனக்கு டீசல் திருடல, நிறைய பேர் ஏன் வண்டியில மட்டும் டீசல் திருடு போது நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்களே இதை பத்தி நிறைய வீடியோ நிறைய போட்டிருக்காங்க. நீங்க என்ன சேஃப்டி பிரிகாஷன்ஸ் பண்ணுவீங்க டீசல் வந்து திருட்டு போகாம இருக்கு? வண்டிகிட்டே காவலுக்கு உட்காந்துருக்கணும். வேற எதை பூட்டெல்லாம் போட்டு அது என்ன போட்டாலும் உடைச்சிருவாங்க, தேங்கவே உடைச்சிருவாங்க. அதனால ரொம்ப நஷ்டமாயிரும். ரொம்ப நஷ்டமாகும். அது இங்க அசாம்ல எல்லாம் அருணாச்சல பிரதேச சைட்லாம் எனக்கு வண்டியில பேட்டரி திருட்டு போயிட்டாங்க. கண்ணு முன்னாடியே திருட்டு போனாங்க. அவங்க நிறைய கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஊர்ல அவங்க ராஜா. கேள்வி கேட்டு அவங்க கத்தியோட இருப்பாங்க. கம்பல்சரி கத்தியோட இருப்பாங்க. எடுத்து பொத்திட்டாங்கன்னா அவ்வளவுதான். நம்ம அப்படிலாம் பண்ணுவாங்க. கம்பல்சரி பண்ணுவாங்க. பேட்டரியோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? பேட்டரியோட டபுளுக்கு பேட்டரியோட காஸ்ட் 30,000 வரும். நல்லா கேரண்டியான கம்பெனினா. லோக்கல் கம்பெனினா ஒரு 18,000 20,000 அதுக்குள்ள வரும். அப்புறம் என் சம்பளத்தை தான் கொடுத்தேன். ஓனர் நஷ்டத்துல இருப்பாங்க. நீங்க லாங் ரூட் என்ன ரூட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? பம்பாய் குஜராத்ல இருக்கிற மீதி வேற எந்த லைன்ல இல்ல. மும்பை மகாராஷ்டிரா குஜராத் இந்த லைன்ல ஓட்டினா நல்ல மீதி. முக்கியமா கண்டனர் 10 வீல் கண்டனர் ஃபுல் அண்ட் ஃபுல். எங்க ஓனர் பெருமைக்கு சொல்ல எஃப்ஆர்ஐட்ல தான் எடுக்கிறாப்ல. எங்க ஓனர் 2 ஓனர், ஒன்னு நாமக்கல் ஒன்னு சங்ககிரி. நாமக்கல்ல பூரா 32 ஃபீட் கண்டனர் தான், 32 அடி தான் பூரா எஃப்ஆர்ஐட்ல லோட் இருக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை, ஆல்ட் ஆகிறதுல ஒன்னும் ஆகல, தரமா ஓடிட்டு இருக்கோம். முக்கியமா டைமிங் லோடு தான், அது நல்லா கொடுக்குறீங்க. ஆனா முன்னத்துல மாசம் 50,000 60,000 முதல் போடாத வருமானம். என்ன கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, கஷ்டப்பட்டு ஓட்டணும். நீங்க எது பெனிஃபிட் கண்டெய்னரா இல்ல ட்ரெய்லரும் கண்டெய்னர் தான்? பாட்டி பிட்டு பிரச்சனை இல்ல. புதுசா இப்ப கண்டெய்னருக்கு பாட்டி பிட்டுக்கு லோடு கொடுக்குறீங்க, அது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு. ட்ரெய்லருக்கு கொடுக்குறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, கண்டெய்னர் வாங்கலாமா இல்ல கண்டெய்னர் பெஸ்ட்? எதனால? நமக்கு எந்த கை கால் வலி எதுவும் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியா கண்டெய்னர். நமக்கு எந்த அளவுக்கும் இல்ல. ஓப்பன் லாரினா கயிறு போடணும், தார்பாய் முடிக்கணும், எல்லாம் A to Z வளரும். இதே கண்டெய்னர்னா நம்ம ராஜா மாதிரி திறந்து விட்டா போதும், பூட்டினா போதும், போயிட்டே இருக்கலாம், வந்துட்டே இருக்கலாம். ஏன்னா லாங் ரூட்ஸ் வந்து நீங்க இப்ப பாம்பே போறீங்களா, அந்த ரூட்ஸ்ல வந்து உங்களுக்கு ட்ரிப் ரேட் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு செலவாகும், எவ்வளவு மிச்சமாகும்? நம்ம 32 ஃபீல்ட் 10 வீல்ல 50,000 வண்டிக்கு ஓனர் மீதி. டிரைவருக்கு 20,000 10 வீல்ல. நீங்க எவ்வளவுக்கு ட்ரிப் அடிப்பீங்க? ட்ரிப் ரேட் என்னது? அப் அண்ட் டவுன் கலெக்ஷன் ஒண்ணா இருக்கு. அதுல எவ்வளவு செலவாகும்? 90 80 ரூபா ஆகும். டீசல் டோல் எல்லாம் செலவு. ஷார்ட்டான ரூட் சொல்லுங்க. நான் எந்த ரூட் எல்லாம்? நாங்க சென்னையில இருந்து இப்படிதான் போவோம். இதுல இருந்து குல்பர்கா ரூட்ல போவோம். இதுல இருந்து போறதுனால எங்களுக்கு டோல் மிச்சமாகும். நேரா ரேணிகுண்டா இருந்து கடப்பால இருந்து கர்னூல் இருந்து நேரா குல்பர்கா, சோலாப்பூர்ல இருந்து அப்படியே. இது ஒரு ஷார்ட் ரூட். அப்படியே டோல் மிச்சம். அப் அண்ட் டவுன் 6,000 தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 10,000 வரும். மும்பை அப்படியே ஈஸியா போய்க்கலாம். வேற எந்த ரூட்டுக்கு வந்து ஷார்ட் கட் யூஸ் பண்ணுவீங்க? நீங்க வந்து ஸ்பீடா வண்டி ஓட்டுவீங்க. அப்புறம் என்ன பண்றது? 3 நாள் ட்ரிப்ப 2 நாள்லயே முடிச்சிருவாரு. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா ஃபேமிலி கஷ்டம் இருக்குலக்கா. உங்க கல்கத்தா ட்ரிப் பத்தியும் சொல்லுங்க. கல்கத்தா ட்ரிப் தாங்க ரொம்ப கொஞ்சம் லைட்டா டேஞ்சரான ட்ரிப். அதான் பேட்டரி ஆட்டி போட்டுருக்காங்க. கல்கத்தா ட்ரிப்
ஒரே பைபாஸ் டு பைபாஸ். கல்கத்தா ட்ரிப் ஓட்டினா ஓனருக்கு மீதி ஆகாது, டிரைவருக்கு மீதி. டிரைவர் 30,000 நாங்க சம்பாதிக்கிறோம்னா ஓனர் 25,000 22,000 எடுக்க முடியும். இல்ல நீங்க 3 நாள்ல இருக்கிற ட்ரிப்ப 2 நாள்ல. ஆமாக்கா, தூங்க மாட்டேன். 2 நைட்டு 2 நாள். நீங்க ஃபேமிலி கஷ்டம்க்கா, கடன் இருக்கு. இருந்தாலும் சேஃப்டி பார்க்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா தூக்கம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. தூக்கம் இல்லாம இருந்துட்டு அதோட பெரிய நம்மளுக்கு நஷ்டமாயிரும். கண்டிப்பாக்கா. உங்களுக்கு வண்டியில வந்து பெரிய செலவாகிற விஷயம் என்னது? டீசல் திருட்டு பண்ணாக்கா, வேற எந்த திருட்டு இல்லக்கா. மெயின் டீசல் மட்டும்தான். லாரியை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு செலவு வராதுக்கா. டயர் வெடிக்கும், இல்லைன்னா டீசல், இதுதான் பிரச்சனை. நீங்க இந்த டயர்ல கல் எடுத்துக்கிட்டே போவீங்களா? அது எதனால பண்றீங்க? ஆமாக்கா, அது ஒரு புது டயர் எடுத்து போட்டோம்னா 48,000 47,000. அது ஒரு 40,000 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் கல் எடுத்து ஓட்டினா 2 லட்சம் கிலோமீட்டர் சாலிடா நான் இது கொடுப்பேன். ஏன்னா மோட்டார்ல லாலில 11 வருஷம் அனுபவம், சின்ன வண்டியில 5 வருஷம் அனுபவம். ஆனா நம்ம மழைய அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம போயிட்டு கல்ல ஒண்ணா எடுத்து விட்டுட்டு அக்கா, மழையை பார்த்தோம்னா ஓனர் நட்டமா போவாரு. நம்ம நம்பி கொடுக்குறாங்க. நானும் 10 ரூபா சம்பாதிக்கணும், ஓனர் 10 ரூபா சம்பாதிக்கும். என்னால ஓனர் நட்டப்படக்கூடாது. இப்போ டீசலே திருடி போனாங்களா, ஆனா நான் முக்காசி காசு ஏத்துக்கிறேன். டிரைவர் கூட நீங்க முதல் போடாம ஈஸியா சம்பாதிச்சு போகலாம். லாரி ஓனர் ரொம்ப 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 பாவம். நீங்க ஏன் டாடா ஏஸ் எடுத்தீங்க, பெரிய வண்டி எடுக்காம? டாடா ஏஸ் எடுத்தது வந்து திருப்பூர்ல கம்பெனில டிரைவரா ஓடிக்கிறதாங்க. அதே கம்பெனில நான் ஓனர் ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. எடுத்த டாடா ஏஸ் ஒன்று ஓட்டல. இப்போ பிக்கப் ஒன்று எடுத்தேன், அது ஒன்றும் ஓட்டல. யாரும் சப்போர்ட் பண்ணல, அதனால மறுபடியும் லாரிக்கே வந்துட்டாக்கா. நீங்க வந்து உங்க கூட ஒரு நாள் இருந்தாலே அவன் டிரைவர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. அக்கா, எடுத்தோடனே வாடா தம்பி ஸ்டேரிங் போடுறா அப்படின்றது. உனக்கு கஷ்டம் இருக்கா, டிரைவரா அப்படி வண்டி சொல்லி தர மாட்டேன். படிச்சு அவனுக்கும் வண்டி சொல்லி தர மாட்டேன், படிக்காதவனுக்கு வண்டி சொல்லி தருவேன். ஏன்னா படிச்சு நல்ல வேலைக்கு பேர், படிக்கலாம் டிரைவர் வேலைக்கு வந்து. ஆனா டிரைவர் வேலை பார்க்கறது கஷ்டம், படிச்செல்லாம் கெத்தா நல்ல வேலைக்கு பார்க்கும் போயிடலாம். ஆனா இப்ப நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வர மாட்டாங்க. நான் ஏன்னா வந்து அவ்வளவா மரியாதை இருக்க மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்றது நினைக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாரும் ரெஸ்பெக்ட். நீங்க கொஞ்சம் ஜாலியா அதை என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இல்லக்கா, அதான் பின்னாடி ரொம்ப கஷ்டம் இருக்கா. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஓட்டணும். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 30-40 வீடியோ போடுவீங்க. அதுவும் சமைச்சுக்கிட்டே போடுவீங்க. சில டைம் வந்து டயருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா எல்லாருக்காகவும் வந்து குரல் கொடுப்பீங்க. அதையும் இதையும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? பிடிச்ச யூடியூப் வந்து பிடிச்ச விஷயமா, லைக் உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்? கண்டென்ட்லாம் இல்லக்கா, நான் செய்யறதை அப்படியே போடுவேன். இதை இப்ப கல்லெடுத்து வண்டியில கல்லெடுத்து ஓட்டுறேன்னா நான் போடுறத பார்த்துட்டு காரு கூட இப்ப கல்லெடுத்து ஓட்டி வீடியோ போடுறாங்க, எடுத்து இருக்காங்க. பிள்ளாராம் நீ சொன்ன மாதிரி நான் காருக்குலாம் அந்த கல்லெடுத்து ஓட்டுறேன் தம்பி, லைஃப் வருதுன்னு சொல்லிருக்காங்க. என்ன 4 பேர் நல்லா இருக்காங்க, அது போதும். கண்டென்ட் நிஜமாவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா. அதுவும் பெரிய ஆர்மி பேஸ் வச்சிருக்கீங்க, 1 மில்லியன் வரைக்கும். கண்டிப்பா அதெல்லாம் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா நீங்க என்ஜாய் பண்ணி பண்றீங்க. அதனால இப்போ நீங்க வந்து லோடு எடுக்கீங்க, எப்படி பிளான் பண்ணுவீங்க? மாசத்துக்கு எத்தனை லோடு ஓட்டுவீங்க? குஜராத் பாம்பே ஓட்டினா 4 லோடுனா வண்டிக்கு எப்படி பார்த்தாலும் 160 1.5 கலெக்ஷன் ஆகணும். மீதி அசாம் கல்கத்தா ஓட்டினா 2 நடை ஓட்ட முடியும். கல்கத்தா ஓட்டினா 3 நடை ஓட்டிடலாம். அசாம் போனா லாங். அங்க பராக்கா பிரிட்ஜ் இருக்கு, இப்ப போட்டாங்க, இப்பதான் போட்டிருக்காங்க, இப்ப திறந்து விட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஓட்டவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்ப அது ஓட்டினா இப்ப 3 ட்ரிப் இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஆனா இப்ப புதுசா 40 ஃபீட் செக்மெண்ட்ல எல்லாம் வந்திருக்கீங்க, எதனால? எங்க புதுசா எங்க ஓனர் இப்ப 40 ஃபீட் எடுத்து இப்ப புதுசா எப்ப ரேட்ல லோடு நீங்க தரீங்களான்னு சொல்லிட்டு நல்ல லோடு தந்துட்டு இருக்கீங்க. அதனால இப்ப 40 ஃபீட் மாத்தி இருக்கிறேன். 190% எப்ப ரேட் சூப்பரா சூப்பரா டைமிங்களோட கொடுக்குறீங்க. இளநீலாம் கொடுக்குறீங்க, பொள்ளாச்சில இருந்து இளநீலோடலாம் கொடுக்குறீங்க. ஆனா முழுக்க எப்ப ரேட்ல ஆப் வந்து முழுக்க லாபம். நம்பி லோட எடுக்கலாம். நீங்க வந்து மந்த்லி கொல்கத்தானா 4 எடுப்பேன், நார்த் சைட்னா 4 எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? உங்களுக்கு ரிட்டர்ன் லோட்லாம் நீங்க எப்படி பிளான் பண்றீங்க? மும்பைனா அதிகபட்சம் 5 நாள் ட்ரிப், 20 ஃபீட்னா 4 நாள், 10 வீல்னா 5 நாள், குஜராத்னா கம்பல்சரி 6 நாள், கல்கத்தானா ஒரு வாரம் 7 நாள், அசாம்னா 15 நாள் 14 நாள். இப்ப பாலம் போட்டாங்க, இப்ப எப்படி 11 நாள் ட்ரிப் எடுத்துடலாம். எப்ப ரைட்டு தான் புழுக்க வாடகை எடுக்கிறோம். பரவாயில்ல, நல்லா வாடகை கொடுக்குறீங்க. ஆனா இப்போ வந்து ஒரு 32 ஃபீட் மல்டி எக்ஸல் ஒரு டிரைவர் வாங்கணும் அப்படின்னா முதல் எவ்வளவு போடணும், எவ்வளவு இஎம்ஐ ஆகும்? முன்மணி 5 லட்சம் போடணும். அது போக இப்ப ஷோரூம்ல எல்லாம் கண்டனருக்கு எல்லாம் அவங்களே லோன் போட்டு கொடுத்துறாங்க. எவ்வளவு வட்டியில தராங்க? வட்டி தான் கொஞ்சம் அதிகம். அது இந்த ஐடிஎஃப்சி பேங்க்ல எல்லாம் வட்டி அதிகம், ஊர்பட்ட வட்டி. 10 லட்சத்துக்கு 4.25 லட்சம் வட்டி போட்டுருக்காங்க எனக்கு பிக்கப்புக்கு. மாசம் 7,000 ரூபாய் வட்டி மட்டும் கட்டிட்டு தான் இருக்கேன். ஐடிஎஃப்சி பேங்க்ல மட்டும் வட்டி அதிகம், மத்ததெல்லாம் கொஞ்சம் கம்மியா போடுறாங்க. எந்த பேங்க்ல கம்மி? கம்மின்னு சொல்ல முடியாது, எல்லா பேங்கும் ஆவரேஜ். இருக்கிறதுல அதிகமான வட்டினா ஐடிஎஃப்சி பேங்க், அதோட கம்மினா மத்தபடி எல்லா பேங்க். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அவங்களாம் அந்த அளவுக்கு பண்றாங்க. திடீர்னு டிவெட்லாம் தூட்டி போடுறாங்க. மத்தபடி இதுல எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தராங்க. 5 லட்சம் ரூபாய் முதல் போடணும், 5 லட்சம் ரூபாய் கம்பல்சரி. மாசம் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும்? மாசம் 60 டிவோ பொறுத்து. அதாவது 4 வருஷம்னா 67,000 ரூபாய் 63,000 கட்டுற மாதிரி இருக்கும். 5 வருஷம்னா அப்படியே 10,000 ரூபாய் கூடும், 77,000 ரூபாய் 76,000 ரூபாய். அவ்வளவு லோடு கிடைக்குமாண்ணா? கம்பல்சரி ஓனர் கம் டிரைவரா இருந்தா நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு வண்டி 2 வண்டி இப்ப ரைட் லாபம் எடுக்கலாம். நல்ல லாபம், டக்கு டக்குன்னு ஓட்டிடும், ட்ரிப் ஆயிரும், டிவ் ஓட்டிடும். ஆனா விக்கிறவங்க வந்து இப்ப அதிகமா வண்டியை வித்துறாங்க. லைக் என்னால வண்டி மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு அவங்களுக்கு தெரியறது இல்லக்கா. எப்ப ரைட் ஆப் வந்து
நிறைய பேர் படிக்காதவங்க செல்ல பத்தியே தெரியாதவங்க டச் பண்ண வச்சிருக்காங்க. இந்த ஆப்புல எல்லாம் போய் லோட் எடுக்க தெரியறது இல்ல. லோட் ஏத்திட்டோம் எல்லாருக்கும் ஆப் திறமை உடனே அதை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டா அட்வான்ஸ் உடனே போட்டுருங்க. பிஓடி நம்ம பக்கத்துல லோட இருக்கிற பக்கத்துல 5 கிலோமீட்டர் உடனே சப்மிட் பண்ணிட்டா மிச்ச படம் போட்டுறீங்க. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இல்ல இப்போ ஆன்லைன்லயே அவங்க லோட் எடுக்கலனாலும் வெளியில எடுத்து சமாளிக்க முடியும்லண்ணா? வெளியில எடுக்கிறத விட எப்ப ரைட்ல ஆப்ல எடுக்கலாம். முழுக்க முழுக்க நான் சொல்றேன்ல, எங்க ஓனர் 210 வண்டி வச்சிருக்காரு. நான் இப்ப வரைக்கும் வண்டி நேம் போட காட்டினது இல்ல. இந்த ட்ரெய்லர்ல நான் நேம் போட காட்டுறேன். என் ட்ரெய்லர் இப்ப புதுசா போட்டிருக்காங்க. இப்போ நான் வீடியோ எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும். 28,000 29,000 வீடியோ போட்டிருப்பேன். எந்த வண்டியில நேம் போட காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா 210 வண்டி வச்சிருக்காங்க. உங்களை பார்த்தும் வந்து நிறைய பேர் வந்து இந்த தொழில கண்டினியூ பண்ணணும். அது ரொம்ப கண்டிப்பா. முக்கியமான விஷயம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. சக்சஸே இல்லாம இல்ல. சக்சஸ் இருக்குது. படிச்சா நல்ல வேலை பேரு. உள்ள படிப்பு இல்லைன்னா சொந்தமா வண்டி எடுத்து ஆப் மூலியமா எடு வாடகை. நல்லா வாடகை போறீங்க. ஆபீஸ்ல வாடகை எடுத்தா ஆல்ட் படி கிடையாது. ஆனா எப்ப ரைட்ல ஆல்ட் ஆனாலும் ஆல்ட்டிங் சார்ஜ் கொடுத்துருக்கு. ஓனர் கம் டிரைவருக்கு எப்ப ரைட் நல்லா. வேற என்ன பிரச்சனைலாம் வரும்னா உங்களுக்கு ஹைவேல? சாப்பாடு நீங்களே சமைச்சுப்பீங்க. கண்டிப்பா. ப்ரூதூள் போட்டு எனக்கு வந்து டிரைவர்கள் தான் கொஞ்சம் முக்காசி டிரைவருங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. காவாசி டிரைவருங்க எதிர்ப்பாங்க. டிரைவருக்குள்ள டிரைவர் ஒற்றுமை இல்ல. ஒற்றுமையா இருந்தா இன்னும் என்னென்னமோ சாதிக்கலாம். இப்ப டீசல் எல்லாம் நீங்க 100 ரூபாய் விக்குது. எல்லா டிரைவரும் ஒற்றுமையா இருந்து எங்களுக்கு வாடகை மட்டும் நல்லபடியா கொடுங்க, எங்களுக்கு ஆள் டாம் கொடுங்க. எல்லா டிரைவரும் ஒற்றுமையா சேர்ந்து உங்க ஆப்ல எடுத்தா மட்டும் கூட போதும். நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஒற்றுமையா இருந்து ஒற்றுமையா செயல்பட்டா சூப்பரா இருக்கும். இன்னும் டிரைவர் வாழ்க்கை. நீங்க எதனால ட்ரக் ஓட்ட ஆரம்பிச்சீங்க? எனக்கு முழுக்க முழுக்க ஃபேமிலி இஷ்யூ தான். ஆனா இப்ப ட்ரெய்லர் மாத்திருக்கீங்களா? அது எப்படி லோட் ஆகும் அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. அக்கா இப்பதான் மாத்திருக்கிறோம். ஓனர் இப்பதான் வண்டி எடுத்து எப்ப ரைட்ல அட்டாச் பண்ணிருக்காப்ல. ஆனா இப்ப நீங்க வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து தங்கச்சியும் நீங்க ட்ரெயின் பண்ணி தங்கச்சியும் வண்டி ஓட்டுறாங்க. அத பத்தி சொல்லுங்க. அக்கா என் கூட வந்தா ஒரே நாள் தான் டிரைவர். ஒரு நாள்ல கத்து கொடுத்துருவேன். ஒரு நாள் நம்பி எப்படி சொல்லி தந்தீங்க? அப்படிதான் தங்கச்சிக்கு ஒரே நாள் தான். பாப்பா ஸ்டேரிங் போடி ஆள் இருக்க இடத்துல எல்லாம் கொடுக்க மாட்டேன். அவுட்ல கொடுப்பேன். எதனாலும் பாத்துக்கலாம். தைரியமா எங்க வரைக்கும் ஓட்டி இருக்கா? தமிழ்நாடுல இல்ல. சரி சரி சரி. இப்ப கூட ஊர்ல பிக்கப் தங்கச்சி தான் ஓட்டிட்டு இருக்கு. ஏதாவது கிடைக்கிற வாடகை ஓட்டிட்டு இருக்கு. பெரிய வண்டி ஓட்டுவாங்களா இல்ல பிக்கப்? எல்லா வண்டி ஓட்டுவாங்க. பரவாயில்லையே. ட்ரெய்லர் தவிர ஓட்ட மாட்டாங்க. 24 வயசு. நீங்க அத பாராட்டணும் கண்டிப்பா. கண்டிப்பா. அது கண்ணு வைக்கிற விஷயத்தோட நிறைய பேர் இப்படி பார்த்து வண்டி ஓட்டணும். இல்ல இப்ப முடிஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்களா இப்ப நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க. நல்ல விஷயம் தான். லாரி ஓனர் கொஞ்சம் இன்னுமே படிக்காசு மட்டும் உயர்த்தாம இருக்காங்க. 15 காசு 16 காசு தான் தராங்க. கூட ஒரு 2 காசு சேர்த்து தரலாம். போற வழியில சேஃப்டி எல்லாம் இருக்குமா? சேஃப்டிலாம் இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பாவம் ஒய்ஃப் வந்தா பாவம் பாத்ரூம் தான் சிரமமா இருக்கும். அங்கங்க பெட்ரோல் பங்க்ல நிப்பாடி போற மாதிரி இருக்கும். பெட்ரோல் பங்க்ல எல்லாம் நிறைய பேர் திறந்து விட மாட்டேங்கிறாங்க. சென்னை சைடு டிரைவர்களுக்கு பெட்ரோல் பங்க்ல பாத்ரூமே விட மாட்டேங்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட் சைடுல இருந்து பெட்ரோல் பங்க்ல வாஷ்ரூம் இருக்கிறதே டிரைவர்ஸ்க்கு தான். எங்க டிரைவர்களை விடவே மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் டிரைவருக்கு தான் 30,000 20,000 குறைஞ்சது 20,000 ரூபாய்க்கு மேல டீசல் அடிக்கும். ஆனா டிரைவர்களுக்கு பெட்ரோல் பங்காரங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த சென்னையில ரொம்ப அட்டிலியம் பண்றாங்க. நான் தான் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கேன். காருக்காரன் 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு டீசல் அடிக்கிறான். அவனுக்கு வணக்கம் சார்னு சொல்லி பாத்ரூம் திறந்து விடுறாங்க. லாரி டிரைவருக்கு திறந்து விட மாட்டேங்கிறாங்க. 20,000 ரூபாய்க்கு மேல டீசல் அடிக்கும். காருக்காரனுக்கு இருக்க மதிப்பு லாரிக்காரங்களுக்கு இல்ல. அதெல்லாம் வேதனையா இருக்கும். ஏதோ சார் முதலமைச்சர் சார் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். என்னுடைய வேண்டுகோள், சின்ன வேண்டுகோள். சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சது. ரோட் சைடுல எல்லாம் நீங்க எங்க ஹால்ட் பண்ணுவீங்க? சேஃபான பாயிண்ட்ஸ் கம்பல்சரி தாபா தவிர வேற எங்கேயும் இல்ல. திருட்டு நடக்கலாம் இல்லக்கா. தாபால நிப்பாட்டும் போது 50 ரூபா 100 ரூபா கொடுத்துடணும். கொடுக்கலாம் திருட்டு நடக்கும். நிப்பாட்டும் போது 50 ரூபா கொடுத்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. முக்காவாசி டாபா தான். இல்லைன்னா நம்ம லோடு ஏற்றுறதும் டேஞ்சர் தான், லோடு இறக்குறதும் டேமேஜ் தான். இல்லைன்னா நம்ம லோடு ஏற்றுற ஆஃபீஸ் அங்கங்க எல்லா பக்கமும். நீங்க எங்க ஹால்ட் பண்ணுவீங்க வண்டியை? டாபா வேற பெட்ரோல் பம்ப்? பெட்ரோல் நீங்க பாம்பே போறீங்கன்னா எங்க நிப்பாட்டுவீங்க? லோடு இறக்க இடத்துல முடியாத பட்சத்துக்கு லோடு இறக்கல நிப்பாட்டிடுவாங்க. நைட்டு நீங்க தூங்க மாட்டீங்க, அதனால நிறுத்த மாட்டீங்க. லோடு இறக்க இடத்துல நிப்பாட்டி தான் டீசல் ஆட்டி போட்டுருவாங்க. முடிஞ்சளவுக்கு டாபா தான் நிப்பாட்டிக்குவாங்க. எந்த ரூட்ல எல்லாம் போனா லாபம் அதிகம்? அதான் மும்பை தான். மும்பை குஜராத், மகாராஷ்டிரா குஜராத் ரெண்டு எல்லா வண்டியுமா? 32 எல்லா வண்டியுமே 12 வீல்லாம் வெங்காயம் லோடு ஏற்றலாம். 16 வீல்லாம் வெங்காயம் லோடு ஏற்றலாம். இங்கிட்டு சென்னையில இருந்து இரும்பு, அங்கிட்டு இருந்து நம்ம தேங்காய் நாமக்கல், இங்கிட்டு பூவாப்பட்டி வத்ராப்பு, இல்லைன்னா இங்கிட்டு நம்ம பொள்ளாச்சி தேங்காய் இளநீ. பொள்ளாச்சில இருந்து அதிகமா இப்ப நீங்க எப்ப ரேட்ல அதிகமா இளநீ லோடு கொடுக்குறீங்க. சூப்பர் மீதி. அதுவும் இந்த 20 ஃபீட்டுக்கு இளநீ லோடு கொடுக்குறீங்க. நல்ல மீதி ஆகுது. ஓனர் கம் டிரைவருக்கு சூப்பர் மீதி. ஆப்ல நல்லா வாடகை கொடுக்குறீங்க. உண்மையிலுமே பாராட்டலாங்க. சும்மா விளம்பரத்துக்காக சொல்ல ரியலா சொல்றேன். நான் எப்ப ரேட்ல ஆப்ல தானே ஓட்டுறேன். ஆனா நீங்க புதுசா வரவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். ஐயா டிரைவர் இல்ல யாரும் மதிக்க மாட்டாங்கிறாங்க. கொஞ்சம் மதிச்சு ரெஸ்பெக்ட் கொடுத்து, ஏன்னா டிரைவர்னாலதான் ஒரு நாடே எங்குது. பால்ல இருந்து சோப்ல இருந்து கண்டிப்பா எல்லாமே கண்டிப்பா. அதுவும் இந்த காருக்காரங்க தான் மறுபடியும் சொல்றேன். இந்த காருக்காரங்க தொல்லைதான். பெரிய வண்டி வந்தாலே கொஞ்சம் அதுவும் இந்த தொப்பூர்ல எல்லாம் ஆக்சிடென்டே நடக்காது. இந்த காருக்காரங்க மட்டும் அவங்க வாட்டுல போனா தொப்பூர் காட்டுல 100% ஆக்சிடென்ட் நடக்காது. காருக்காரங்க லைட்டா ஏறி அணைச்சிட்டு வந்துடுறாங்க. எங்களுக்கு பிரேக் நிக்காது. முக்காவாசி காருக்காரங்க தான் ஆக்சிடென்ட் ஆகுது. வேணா காருக்கு ஃபுட்டேஜ் வேணா தொப்பூர்ல ஃபுட்டேஜ் வேணா எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சு போகும். கொஞ்சம் ஒதுங்கி போனா நல்லா இருக்கும். ஆனா நானும் உங்க ஃபாலோவர் தான். நீங்க வந்து உங்க வீடியோ பார்க்கும்போது நீங்க வந்து பிக்கப் வண்டி வச்சிருக்கிறதா தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. வாங்கவும் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர்.
ஆமாக்கா. இப்போ எதுக்கு திடீர்னு ட்ரெய்லர்? அக்கா பிக்கப் வண்டி வந்து வாடகை தராங்கக்கா. வாடகைனா பிக்கப் வண்டியில 6 டன் 7 டன் மனசாட்சி இல்லாம ஏத்துறாங்கக்கா. அது பாசிங்க 2 டன் தான்க்கா பாசிங்க. 2 டன் பாசிங்களா 5 டன் 6 டன் ஏத்துனா வண்டி என்னத்துக்காங்கக்கா? எனக்கு அப்படியே மன வேதனையாயி போச்சுக்கா. அதனாலதான்க்கா மறுபடியும் 40 ஃபீட் லாரி வந்து மாத்திட்டேன். இது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா? இது இப்பதாங்க 10 வண்டி போட்டிருக்காங்க. 10 வண்டி போட்டதுல ஆப் மூலியமா தான் இந்த எப்பாரிட் ஆப் மூலியமா சொல்லி ஓனர் எடுக்கிறாங்க. செம்ம ப்ராஃபிட்டுக்கா. தொந்தரவு இல்லக்கா. ட்ரிப்புக்கு இப்ப லோக்கல் ட்ரிப் தான் ஓட்டுறோம். சிஎப்எஸ் அப்புறம் போட் மணாலி ட்ரிப் லோக்கல் தான் ஓட்டுறேன் இப்ப நானு. பரவாயில்ல செம்ம ப்ராஃபிட்டுக்கா. அதாவது ட்ரிப்புக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 4500 ஈஸியா சம்பாதிக்கிறேன். ஒரு நாளைக்கு படிக்காசு போக 4500 40 ஃபீட்ல. நல்லா பரவாயில்ல வாடகை போடுறீங்க. புதுசா வரவங்கள இதை வாங்க சொல்றீங்களா? இது உங்க சஜஷன்? இல்லக்கா இது வந்து 10 வண்டி 15 வண்டி வச்சிருக்கணும். ஒரு வண்டி 2 வண்டி வச்சிருக்கவங்களுக்கு செட் ஆகாது. 40 ஃபீட் வச்சிருக்காங்க. ஒரு வண்டி 2 வச்சிருக்கவங்களுக்கு செட் ஆகாது. ஒரு 10 வண்டி 15 வச்சிருக்கவங்களுக்கு அழகா எப்பாரிட் ஆப் மூலியமா வச்சு சென்னை லோக்கலுக்குள்ளே ஓட்டலாம். டிரைவர்களுக்கு நல்ல ப்ராஃபிட். ஒரு நாளைக்கு அசால்ட்டா 4500 சிறு சிட்டி உள்ள எல்லாம் போனா 4800 குறை இல்லாம படிக்காசு வருங்க. அந்த ஒரு 2 நாளா ஓடிக்கிட்டு இருக்கேன்.